விவாதத்தை திரு ரமேஷ்டிருந்து துவங்குறேன். காவியால் திமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதுக்குள்ள பார்க்கிற போது பாஜகவால் திமுகவை வீழ்த்த முடியாது. ஆனா இங்க எந்த புள்ளியில் நயினா நாகேந்திரன் மத பிரச்சனையை திமுக தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாரு? முதல் கேள்வி நீங்க சொன்னீங்க இல்லையா, காவியால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு. வரவேற்கிறேன். அது இன்னைக்கு சொல்றார். அந்த காவியை கரம் பிடித்து தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்தது திமுக. 1999 அன்றைக்கு அத்வானி ரொம்ப தீவிரவாதமாக செயல்படுவார் இந்த இயக்கத்தில். ஆகவே அவர் வேண்டாம், வாஜ்பாய் கொஞ்சம் மிதவாதமாக செயல்படுவார். ஆகவே நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் மதவாத கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, பாஜகவை நாங்கள் கரம் கோர்த்து அழைக்கிறோம், சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம் என்று வரவேற்றது திமுக. அன்றைக்கு 5 ஆண்டு காலம் அந்த அமைச்சரவையிலே திமுக பங்கெடுத்தது. அன்றைக்கு மரியாதைக்குரிய முரசொலிமாறன் போன்றவர்கள், அன்றைக்கு TR பாலு போன்றவர்கள், ஆராசா போன்றவர்கள் அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிற்பாடு தான் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு வந்தாங்க. அந்த 5 ஆண்டு காலம் கரம்போட்டு இங்கு அழைத்து இன்றைக்கு அந்த காவி எங்களை கவிர்க்காது, காவியால் நாங்கள் வீழ மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க அம்மையார் ஜெயலலிதா காவியை அழைத்து வந்தாங்க, காவியால் எங்களை வீழ்த்த முடியாது, தோற்கடிக்க முடியாது. ஏன் முடியாது? காவிக்கும் ஒரு கொள்கை இருக்குல்லங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, முழுமையாக மத்திய அரசை நீங்க எதிர்த்து சொல்வதனாலோ அவருடைய கொள்கையை தொடர்ந்து எதிர்ப்பதாலோ இங்க திமுக பலமாக இருப்பதாக அவர் நினைக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் காலகட்டம் மாறி போச்சு. இன்றைக்கு அதே காவி தான் இன்றைக்கு 3வது இடத்துல இன்றைக்கு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி, காவி என்று முழுமையாக சொல்லவில்லை, பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க பெரும்பான்மையான இடங்களிலே 3வது இடம் வந்தது. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம். இன்றைக்கு மிகப்பெரிய இப்படி சொன்ன பெரிய களமெல்லாம் இன்றைக்கு அடுத்த மாநிலங்களிலே இன்றைக்கு பாஜக தலைமையில் ஆட்சி பிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பீகார் தேர்தல் கூட இன்றைக்கு பாசிட்டிவா பாஜகவுக்கு இருக்குன்னு தான் சொல்றாங்க 20 ஆண்டு காலம் கழித்து. ஆகவே காவியால் வீழ்த்த முடியாது என்பது அவர்களுடைய அரசியல் செயல் திட்டம். முழுமையாக இங்கே இருப்பவர்களை நீங்க பாஜகவா திமுகவா என்பதை எதிர்க்க வேண்டும் என்ற கொள்கைக்காக உருவாக்கக்கூடிய திட்டம். தொடர்ந்து சொல்லுவாங்க, நீங்க மதத்தினுடைய சிறுபான்மையினுடைய வாக்குகள் பறிக்கப்படும். நீங்க இப்ப SIR ரிப்போர்ட் எடுக்கிறோம். SIR ரிப்போர்ட்டுக்கு உடனே சொல்றார் முதலமைச்சர், சிறுபான்மையினுடைய வாக்குகள் பறிக்கப்படும், பட்டியலினத்தினுடைய வாக்குகள் பறிக்கப்படும், பழங்குடியினர்கள் வாக்கு பறிக்கப்படும். உடனே SIRக்கு ஒன்றும் இல்லாத டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துருவாங்க. இப்ப அடுத்த ஒரு வாரம் கழிச்சுதுன்னா நீங்க தொகுதி மறுவரையில நீங்க நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தொகுதியெல்லாம் பாஜக பிடிங்கிட்டு போயிடும் இப்படி சொல்லுவாங்க. CAA கொண்டு வந்துட்டா இங்க இருக்கிற நீங்க சிறுபான்மையினரெல்லாம் நாடு கடத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வக்ஃப் போர்டு போச்சுன்னா இஸ்லாமியருடைய சொத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இது அவங்களுடைய பிரச்சார திட்டம். மக்களை பதட்டத்தில் வச்சுக்கணும், மக்களை பயமுறுத்தி வச்சுக்கணும். நீங்க சிறுபான்மை மக்களை அவங்களுடைய வாக்கு வங்கியாக திமுக பயன்படுத்துவதற்கான நாடகம், செயல் திட்டம் தான் இது. வேற இதுல என்ன சொல்ல முடியும்? நீங்க ஏன் காவி ஏன் உங்களை கவுக்குது? அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தேசத்தினுடைய நலன் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய வல்லரசாக போட்டி போடக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு பாஜக இருக்கிறது. நீங்க இதுல எங்க காவி நாட்டை கெடுத்து விடும் என்று சொல்ல முடியும்? நீங்க கெடுக்காத இருந்தா சரி. சரி, இங்க நீங்க மதத்தின் ரீதியிலாக சிறுபான்மை மக்களை பட்டியலின மக்களை பிரிக்காம இருந்தா சரி. நயினா நாகேந்திரன் எந்த புள்ளியில சொல்றாரு மத பிரச்சனையை திமுக தூண்டுகிறது? இதுல மத பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் இல்ல, அது திமுக தூண்டுகிறதுன்னு திமுக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதான் SIR ரிப்போர்ட்ல சொல்றாங்கல்ல. அதுக்குள்ள தேர்தல் சிறப்பு அதுக்குள்ள எங்க மத பிரச்சனை லைன்? நீங்க இஸ்லாமியருடைய வாக்கு பறிக்கப்படும், கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுடைய வாக்கெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. அதே போல பழங்குடியினர் வாக்குகள்லாம் எடுத்துருவாங்க, பட்டியலினத்தோட வாக்குகள்லாம் எடுத்துருவாங்க, பெண்களுடைய வாக்குகள் எடுக்கப்பட்டு விடும். இன்றைக்கு நீங்க மகாபலிபுரத்தில் வச்சு நீங்க தான் முகவர்களுக்காக ஒரு மாநாட்டை நடத்தினீங்க. எல்லா அரசியல் கட்சியினுடைய முகவர்களும் அந்த SIRல தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் எல்லாமே கூட கலந்துக்கலாம்னு சொல்லியாச்சு. நடத்தக்கூடியது எல்லாமே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆபீசருங்க, மாநிலத்தினுடைய உங்களுடைய அதிகாரிகள் தான் அதை நடத்துறாங்க. இன்னைய வரைக்கும் நீங்க அதை குற்றம் சாட்டி கொண்டு நீங்க இன்னும் அதுல மதத்தை SIRல மதத்தை சொன்னது யாருங்க? SIR மதத்தையா சொல்லுது? அது தேர்தல் ஆணையம், ஒரு தனிப்பட்ட அமைப்பு. எப்பொழுதுமே கிட்டத்தட்ட 8 முறை எடுத்துட்டாங்க, 9வது முறை நாடு தழுவி எடுக்கிறாங்க. ஆகவே நீங்க அதை போய் கூட நீங்க மதத்தின் ரீதியா அது பிரிச்சிடப்படும் என்று சொன்னா எப்படி அர்த்தம்? இதே 2016 திமுக நீங்க வாக்காளர் திருத்தத்தை செய்யுங்கள் சொன்னது. 2017 RS பாரதி அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார் உயர்நீதிமன்றத்தில். இவ்வளவு வழக்கையும் அவர்கள் சொல்லிவிட்டு இது தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் திருத்தாதீங்க,
இதுல வந்து நீங்க வந்து சிறுபான்மையினுடைய வாக்கு போயிடும் சொல்லி நீங்க சிறுபான்மை மக்களை பயமுறுத்தி வைக்கிறீங்க. அவ்வளவுதான். இதுல யார் அதுதான் மதவாத அரசியல். இல்ல நயினார் நாகேந்திரன் அவர் சொன்ன இல்ல தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் நடந்துரும், மற்ற மாநிலங்களில் இது போன்ற சூழல்கள்லாம் இருக்குது, சோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க பூத் ஏஜென்ட். அச்சத்தின் வெளிப்பாடுன்னு சொன்னா நீங்க வந்து அவருடைய முகவர்கள் மாநாடு நடத்துறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறது திமுக. இன்றைக்கு ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, நகர செயலாளர்கள் இருக்காங்க, அதுக்கு கீழே அவங்க தான் பலமான பூத் கமிட்டி வச்சிருக்காங்க. அந்த பூத் கமிட்டியை மீறி ஒரு வாக்கை பறிச்சிட முடியுமா? ஒரு வாக்கை யாராவது எடுத்துட முடியுமா? இன்னும் சொல்ல போனா 100 வாக்குக்கு ஒரு முகவர் என்று நியமித்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இது தாண்டி ஒரு சந்தேகம் இருக்குல்ல. எப்படி சார் சந்தேகம் வரும்? ஜனநாயக நாட்டில் எப்படி சந்தேகம் வரும்? நீங்க அப்படி போனா அப்பீல் இருக்குல்ல, நீங்க அதுக்கப்புறம் அவங்க வரையறுக்க போறாங்க. நீங்க வந்து யார் யாரெல்லாம் ஓட்டுல பேலட்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வெளியிட போறாங்க தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இல்லன்னா எஸ்ஐஆர்ல இஸ்லாமியர்களுடைய வாக்கு பறிக்கப்படும் அப்படிங்கறது ஒரே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் மத பிரச்சனையை திமுக துண்டுகிறது நைனா சொல்றாரா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளை அடிப்படையா வச்சு பேசுறாரா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காரணம் எஸ்ஐஆர். கடந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சிஏஏ அதை கையில் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டு இஷ்யூ எடுத்துட்டு போறாங்க. தொடர்ந்து அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சிறுபான்மையினுடைய வாக்கு பறிக்கப்படும் அந்த ஒரு எப்பொழுதுமே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அஜெண்டா அது. ஏன்னா அதனுடைய வாக்கு வங்கியாக அவர்கள் கருதுகிறாங்க. இன்னைக்கு நீங்க அவங்களுடைய வளர்ச்சியில் அவங்க முக்கியத்துவம் காட்டுறாங்களோ என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்கள பொறுத்த அளவுக்கு அறுவடை செய்யக்கூடிய வாக்கு வங்கி. ஆகவே அந்த மக்களை பதட்டத்தில் வச்சுக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன இதுல செயல் திட்டமாக இருக்க முடியும்? நீங்க அதிமுக களத்தில் இறங்குச்சுன்னா நீங்க பாஜகவோடு சேர்ந்து விட்டால் உடனே என்ன செய்வாங்க? சிறுபான்மையினுடைய வாக்கு அவர்களுக்கு போகாது, அவர்கள் பாஜகவோடு சேர்ந்து விட்டார்கள். ஏன் நீங்க அதர் ஸ்டேட்லாம் இன்னைக்கு தெலுங்கானாவில் இது ஆந்திராவில் வரலையா? ஆந்திராவில் சிறுபான்மையின வாக்கு போட்டு தானே வந்திருக்காங்க. இப்போ பீகார்ல அவங்க ஸ்டாலின் சொல்றாருல திமுகவை காவியால் வீழ்த்த முடியாது அப்படின்னு, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுதானே அவர் சொல்றாரு. இல்ல சார், திமுகவை வீழ்த்தி இருக்கிறதா? பாஜகவுல முடிஞ்சிருக்கா? நடக்கும், இந்த தேர்தல் நடக்கும், பாப்போம். காலம் கனிந்து கொண்டு இருக்கிறது, இந்த தேர்தல் நடக்கும். இத்தனை தேர்தல்கள் முடியல, மோடியை பிரதானப்படுத்தி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட முடியல, இப்ப எப்படி முடியும்? அது திமுகவினுடைய கணக்கு அன்றைக்கு வெற்றி பெற்று போச்சு. அன்றைக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்திருந்தா, எங்க தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் விருப்பப்பட்டபடி அவர் அழுத்தத்தின்படி இருந்திருந்தா இன்றைக்கு திமுக 40க்கு 40 ஜெயிச்சிருக்காது. வெற்றி பெறுவதற்கான சூழலே இல்லை. குறைந்தபட்சம் சர்வே ரிப்போர்ட் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணிகள் இதுல இருந்திருந்தா கிட்டத்தட்ட 25 தொகுதியிலிருந்து 30 தொகுதி நாங்க தான் ஜெயிச்சிருப்போம். திமுகவுக்கு கிடைச்சிருக்காது. திமுகவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அறுவடை. இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், காங்கிரஸை வைத்து திமுக அறுவடை செய்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி அழைச்சிட்டு வந்து ஒரு பிம்பமா காமிச்சு ஓட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் அதே காங்கிரஸை நீங்க நசுக்குவது திமுக. இன்னைக்கு எத்தனை பேர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? எவ்வளவு பேர் இன்னைக்கு குரல் எழுதுது, எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுக்க வேண்டும், எங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது. இன்னைக்கு செல்வ பிறந்த சொல்றாங்க 1 லிட்டர் பெட்ரோல்ல 900 ml எங்களுது சட்டசபைக்கு போறதுக்கு, திமுக 100 ml எங்களுது. எப்படி நாங்கள் இல்லாமல் போக முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களுடைய குரல் வலை கூட அங்க நெரிக்கப்படுது. அததான் திமுக தந்திரமாக செய்கிறது. காவியை வைத்து காங்கிரஸை அடக்கி வைத்திருக்கிறது, அவ்வளவுதான். பாஜக பேரை சொல்லி காங்கிரஸை கையில வைத்திருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக செயல்படவில்லை, அவர்களுக்கு தேவையான தொகுதியை கொடுப்பதில்லை. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என்று பலர் ஓப்பனா பேசுறாங்க. கனகராஜ் சார், ஆகவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர்கள் காவியை மையப்படுத்துவோம், பாஜகவை மையப்படுத்துவோம், மதவாத அரசியலுக்கு நாங்க துணை போக மாட்டோம், பாஜக மதவாத அரசியல் செய்கிறது என்று தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை திமுக வைக்கிறது. எங்கேயும் மதவாத அரசியல் இல்ல, இது ஜனநாயக நாடு, தேசியத்தை காப்போம், தேசியத்தை வளர்ப்போம் என்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும். எல்லாம் ஒருதாய் மக்கள், இங்கே பிரித்து பார்த்து நாடகமாட வேண்டாம் என்பதுதான் திமுகவுக்கு எங்களுடைய பிரதான வேண்டுகோள்.